தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கா சொல்லாம மொத்தமா ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். சரி சொல்லு. கோமளி வந்துட்டேன் கூத்து ஆட வந்துட்டேன், கோமளி வந்துட்டேன் கூத்து ஆட வந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சங்கதி சொல்ல போறேன். அப்படின்னா சங்கதி பெருசா சொல்ல போறேன். ஒரு பஸ்ஸ பத்தி ஒரு சங்கதி. பஸ்ஸ பத்தியா? அப்படின்னு பஸ்ல என்ன இருக்கும்? என்ன பஸ்ல என்ன இருக்கும்? கீழே ரோத இருக்கும், மேல டாப் இருக்கும், முன்னாடி இதெல்லாம் இருந்தா ஒரு பஸ் நிக்கும். அப்புறம் பஸ் ஓடணும்னா அதுல ஆளுங்க இருக்கணும், அதை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஓ, அந்த ஆளுல மேய்க்கிறதுக்கு. ஓஹோ, அப்படிப்பட்ட ஆள் தான் நம்ம சுப்பையா. அவர் தான் நடத்துனர். அப்படின்னா கண்டக்டர். அப்படி தமிழ்ல சொல்லு. கண்டக்டர்னா டிக்கெட் கொடுக்கும் போது கைய பிடிக்கலாம், ஒட்டலாம், உரசலாம், இடிக்கலாம், குள்ளு குள்ளுப்பா இருக்கலாம். இதெல்லாம் இருக்கலாம்ல. ஆமா. ஆனா நம்ம சுப்பு இதெல்லாம் செய்ய மாட்டாரு. குனிஞ்சா நிமிட மாட்டாரு, நிமிந்தா குனிய மாட்டாரு. இடுப்பொழியா? 8 அடி பஸ்ஸுக்குள்ள சுப்பையா எப்பவும் நிற்பவரு. சில்லற காச போல சுப்பையா நாணயம் மிக்கவரு. சில்லற காச போல சுப்பையா நாணயம் மிக்கவரு. எத்தனை நாளனா எஞ்சி இருந்தா மிச்சம் கொடுப்பாரு. எல்லோரும் முன்னால வந்திட கெஞ்சி சத்தம் கொடுப்பாரு. கண்டக்டர்னு ஒருத்தர் இருந்தா ஓட்டுநர்னு ஒருத்தர் இருப்பார்ல. உன் பாஷையில சொன்னா டிரைவர். அவரு தான் நம்ம கருப்பு. கருப்பு எப்படிப்பட்டாரு? பேசிக்கிட்டே இருப்பாரு. யாரோட தான் பேசுவாரு? பொம்பளை பிள்ளைகளை கண்டா ரொம்ப பேசுவாரு. பஸ்ஸ நேரா பார்த்து ஓட்ட மாட்டாரு. அப்புறம் பொம்பளை பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே தான் ஓட்டுவாரு. தமிழ்நாட்டுல எல்லா டிரைவரும் பாக்குற வேலை தான்ப்பா. குச்சியில சேலை கட்டி விட்டாலும் பொம்பளன்னு, குச்சியில சேலை கட்டி விட்டாலும் பொம்பளன்னு, கொஞ்சி நிக்கு ஆளு இவர் கூட கூட பேசுறவர், கொஞ்சி நிக்கு ஆளு இவர் கூட கூட பேசுறவர். பொய்ய எடுத்து விடுவார், குடித்தவுடன் தன்னை மறந்து விடுவார். அப்படியா? பொய்ய எடுத்து விடுவார், குடித்தவுடன் தன்னை மறந்து விடுவார். பஸ்ல போற வர ஆளு இருப்பாங்கல்ல. கண்டிப்பா. அதுல ஒரு ஆளு தான் நம்ம கல்யாணி. கல்யாணி? ஆமா. கல்யாணி எப்படி பிள்ளை? கண்ணான கண்ணுங்க கல்யாணி பொண்ணுங்க, உள்ளத்திலே கள்ளம் இல்ல இல்லே, உள்ளத்திலே கள்ளம் இல்ல இல்லே. பொண்ணுக்கு வானந்தா இல்ல இல்லே, பொண்ணுக்கு வானந்தா இல்ல இல்லே. ஊரினிலே மெச்சும் பேரினிலே நம்ம சின்ன கலைவாணி வாழுகிறார், நம்ம செல்ல மகாராணி வாழுகிறார், நம்ம செல்ல மகாராணி வாழுகிறார். அந்த ஊர்ல பஸ்லயே ஏறாம ஒருத்தங்க இருக்கிறாங்க. என்னப்பா அது பஸ்ல ஏறாம எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அவங்க அந்த ஊர்லயே டீச்சரா வேலை பார்க்கறாங்க. டீச்சர் அம்மாவா? ஆமா, அவங்க தான் நம்ம நிர்மலா டேவிட். ஓஹோ. உருமச்சின் டீச்சர் அம்மா ஒருத்தனுக்கே உருகுதம்மா, உருமச்சின் டீச்சர் அம்மா ஒருத்தனுக்கே உருகுதம்மா. வந்த வழி பார்த்திருந்து வருஷம் பூரா புத்தி இருந்து, வந்த வழி பார்த்திருந்து வருஷம் பூரா புத்தி இருந்து, கல்யாணத்தை எண்ணி இவ காத்திருக்கும் கண்ணி, அட கல்யாணத்தை எண்ணி இவ காத்திருக்கும் கண்ணி. இவங்களுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்காரு. பஸ் டாப்லயா? ஆமா. பஸ்ல ஜாமான் ஏத்துவாரு, இறக்குவாரு. சின்ன புள்ளையில இருந்து பெரிய மனுஷன் வரையும் யாரு என்ன வேலை சொன்னாலும் செய்வாரு. அவர் பேர் என்னன்னு? சாமி. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யறாருன்னா சாமி தானே. யாரும் வேலை சொன்னா செய்யும் நல்ல சாமி, ஒண்ணு சொல்ல 100 செய்யும் நண்பே நம்ம சாமி. கள்ளமில்லா வெள்ள உள்ளம் கொண்ட கந்த சாமி, கள்ளமில்லா வெள்ள உள்ளம் கொண்ட கந்த சாமி. உள்ளபடி சொல்ல போனா தங்கம் இந்த சாமி, உள்ளபடி சொல்ல போனா தங்கம் இந்த சாமி. ஏன்னா நீ சொல்றத பார்த்தா சுப்பு, கருப்பு, சாமி, கல்யாணி, நிர்மலா மட்டும்தான் முக்கியமான ஆளுங்க. இதை விட முக்கியமான ஆளு அந்த பஸ். அந்த பஸ்ல எத்தனை பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. டிக்கெட் எடுக்கிறவன் இருக்கான், எடுக்காதவன் இருக்கான், பள்ளிக்கூடத்துக்கு போறது இருக்கு, புள்ளத்தாச்சி பொம்பளை இருக்காங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் ஏத்திக்கிட்டு பழனியில இருந்து பொன்னக்காடு போறதுதான் நம்ம பஸ். பாரியா, பாதையில ஏத்த இறக்கின்றாலும் இந்த பஸ்ஸுக்குள்ள எல்லாரும் சரிசமம் தான். ஆமா. ஜன்னல் ஓரங்க இந்த சங்கதி கேளுங்க, ஜன்னல் ஓரங்க இந்த சங்கதி கேளுங்க. சூப்பரான பஸ் இது, சுருக்கா ஏறுங்க, சூப்பரான பஸ் இது, சுருக்கா ஏறுங்க. பண்ணக்காடு போற வண்டி பாஞ்சு வந்து ஏறிக்கோங்க, பண்ணக்காடு போற வண்டி பாஞ்சு வந்து ஏறிக்கங்க. ஆடு கோழி குட்டி கூட ஐயா அம்மா ஏறிக்கோங்க, ஆடு கோழி குட்டி கூட ஐயா அம்மா ஏறிக்கங்க. கண்ணான கன்னி பொண்ணுங்க வந்து ஜன்னலோரம்